ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு த சேனல் எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான வித்தியாசமான ஒரு குழம்பு வைக்க போகிறோங்க. இந்த குழம்பு மட்டும் வச்சிங்கன்னா சாதம் எவ்வளோ வச்சாலும் பத்தாதுங்க, காலி ஆகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்குள்ளே ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இந்த பாசிப்பயறு பச்சை கலரில் இருக்கும். பாசிப்பயரை வந்துட்டு நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் தண்ணி வடிச்சிட்டு இது மாதிரி போட்டு வச்சுன்னா இந்த அளவுக்கு நல்லா முளைச்சி வந்துடுங்க. நான் 50 கிராம் தாங்க எடுத்தேன், இந்த அளவுக்கு வந்துருச்சுங்க. ஊறினோடனே நிறைய வந்துடும். 10 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுக்கலாம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு லெமன் வந்து அளவுக்கு புளி எடுத்து வச்சுக்கலாம், ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுக்கலாம், 4 பூண்டு பற்கள் தோல் உரிச்சு வச்சுக்கலாம், ஒரு தேங்காய் சில் எடுத்து வச்சுக்கலாம், அரை ஸ்பூன் சீரகம், 5 மிளகாய் வத்தல், மல்லி 1 ஸ்பூன். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மிளகா வத்தல் அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா செவந்து வர்றது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணுங்க. இப்போ வந்துட்டு மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ அரை ஸ்பூன் எடுத்து வச்சு சீரகத்தை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் வந்துட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி சேர்க்குறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா செவக்க வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த மிளகாயை வந்துட்டு தனியாக எடுத்துக்கலாங்க. நல்லா பாருங்கள் எவ்வளோ ஷைனியாக சிகப்பாக வர்றது மாதிரி வந்த பின்னாடி நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். தட்டில் வறுத்துட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. சிம்மில் வச்சு தாங்க வறுக்கணும். நல்லா செவந்து வரட்டும். நல்லா செவந்து வர்றது வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நம்ம எப்போவும் நார்மலாக வைக்கிற குழம்பு மாதிரி இது மாதிரி வித்தியாசமாக வச்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த தேங்காய் சில இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 4 வெங்காயத்தையும் இதோடு சேர்த்துக்கலாங்க. இந்த பாசிப்பயிரில் நிறைய சத்து இருக்குங்க. அதுலேயும் முளைக்கட்டி சாப்பிட்றதுல ரொம்பவே சத்து நிறையா இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா செவக்க வறுத்து வந்த பின்னாடி அந்த மிளகாயோடையே நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். இந்த மசாலா வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறோம்ல, இதோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலாவை இந்த 4 பூண்டு பொருட்களையும் பச்சையாக போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இந்த சட்டி வந்துட்டு நான் சீசனிங் பண்ணி வச்சுருக்கேங்க. பண்ணி வச்சாலும் நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சமைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சமாக நெய் தடவி விட்டுட்டு நம்ம சமைச்சோன்னா, எப்போ நம்ம சமைச்சோன்னாலும் இந்த மண் வாசனை வராமல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு நம்ம சட்டியை ரொம்பவே கருக விட்டுறக்கூடாது. நம்ம ஃபஸ்ட் டைம் கருக விட்டோம்னா லாஸ்ட் வரைக்கும் அந்த வாசனை வரும். அதனால் வந்துட்டு அழகாக அந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். இந்த மண் சட்டியில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள். நீங்கள் எப்போ குழம்பு வச்சோம்னாலும் சரி அவ்வளோ ஒரு வாசனையாக டேஸ்டியாக இருக்குங்க. இந்த பாத்திரம் வந்துட்டு நல்லா காஞ்சி வரட்டும். நல்லா சூடேறி வந்த பின்னாடியே அந்த நெய் நம்ம சுற்றி ஊற்றி விட்டது எல்லாமே அப்படியே ஓரத்துக்கு வந்துடுங்க. நான் வந்துட்டு டிப்ஸோடய சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, நம்மளுக்கு முடி நிறைய பேருக்கு வந்து உதிர பிரச்சனை இருக்குங்க. இதுக்கு வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால், சோத்து கத்தாழை இருக்கு இல்லையா, சோத்து கத்தாழோடைய அந்த நடுவில் உள்ள அந்த நுங்கு மாதிரி உள்ள பகுதியை தலையை நல்லா அரைக்கி தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஒரு நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு குளிக்கிறா இருந்தாலும் குளிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் வந்துட்டு கூடுதல் ஒரு சுவையை கொடுக்கும். அதை நல்லா தேய்ச்சிட்டே வாங்க. நீங்கள் ஒரு குறைஞ்சது 1 மாதத்துக்கு மேலே தேய்ச்சிட்டு வாங்க. அப்போ அந்த முடி உதிர்ந்த இடத்துலலாம் முடி முளைக்க ஆரம்பிச்சிருவோங்க. முடியும் உதிரது நின்றோம். இப்போ வந்து கடுகு வெந்தயம் சேர்த்தாச்சு, கடுகு உளுந்தம்பருப்பும் வெந்தயமும் சேர்த்தாச்சுங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முடி உதிர பிரச்சனையே அப்புறம் வராது. வந்தாலுமே திரும்பியும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா முடி சுத்தமாக உதிராதுங்க. முடியுமே நல்லா ஷைனிங்காக வந்துடும். இப்போ மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 10 வெங்காயம் தோல் வச்சதை இதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த சோத்து கத்தாழையை தேய்ச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். முடி உதிர்தல் பிரச்சனை உடனே சரியாகுங்க. ஒரே மாதத்தில் உங்களுக்கு சரியாயிடும். இப்போ தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பாசிப்பயிறு ஊற வச்சு மிளகட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடணும். அது கொஞ்ச நேரத்தில் வெந்துருங்க. அந்த பாசிப்பயிறு வந்து முளைக்கட்டிருக்க ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு பாருங்கள், சூப்பராக வாசனை வீடே கம்மன்னு அந்த முளைக்கட்டி செய்கிறதுனால அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். உப்பு சேர்த்துக்கலாங்க குழம்பு தேவையான அளவுக்கு. இந்த டைமில் தாங்க புளி தண்ணி ஊற்றணும். லாஸ்ட்டில் தான் புளி தண்ணி ஊற்றிட்டு
அந்த புளி தண்ணி வந்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி வச்சிடலாம். திருப்பி பாருங்கள், சூப்பரான பாசிப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை வந்து கிள்ளி போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அள்ளிக்கிட்டு போகுங்க அந்த குழம்புக்கு. பாருங்கள், சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.